பெண்கள் என்னைக்கு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றாங்களோ அப்பதான் அவங்களோட ரியல் குரோத்தே இருக்கு. நீங்க சஜஸ்ட் பண்றீங்க, நிறைய லேடிஸ் சொல்லி டூர்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட டிராவல் பண்றது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? நீங்க அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருமா, இல்ல அகைன் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுமா? பெண்கள் ரொம்பவே சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணக்கூடியவங்களும் உண்டு. அதே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடியவங்களும் உண்டு. நம்ம ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப், புது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்றோம்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். இப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, அங்க இருக்கிறவங்க ஒரு சிவில் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க ஒரு ஆர்கிடெக்டா இருப்பாங்க. நார்மலா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களோட ஜாப் ரிலேட்டடோ இல்ல உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாவோ இருக்கும். இப்போ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃபரன்ஸ் பர்சனாலிட்டியை மீட் பண்ண போறதுங்கிறதே வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் தான். டெஃபினட்டா அது லீடர்ஷிப் வந்து அப்கிரேட் ஆகுது. லேடிஸ் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க கேட்கறது அதே தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நான் டிராவல் பண்ணணும். பெண்கள் என்னைக்கு அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றாங்களோ அப்பதான் அவங்களோட ரியல் குரோத்தே இருக்கு. கேள்வி என்னன்னா, உங்களுக்கு அந்த growth வேணுமா வேணாமா?